ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த கிழமை எனக்கு ஒரு கிழமை ஹாலிடே ஒன்று கிடைச்சது வேலையிலேருந்து. ஏன்னா லாஸ்ட் மந்த் தானே, அப்போ அதால் இருக்க வேண்டிய ஹாலிடே எல்லாம் எடுங்கன்னு சொல்லி இருந்த மிச்ச ஹாலிடேக்களெல்லாம் எல்லாருக்கும் போட்டு தந்தவங்க. அப்போ எனக்கு அதில் 1 வீக் ஹாலிடே லக்கியாக கிடைச்சது. எனக்கு அந்த ஹாலிடேயில் வீட்டை நின்று என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு வேண்டாம் என் வேலை வந்து நான் சொன்ன அந்த வேலையில் போனால் நாங்கள் வேலையே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். நடக்கிறது இருக்கே இல்லாதங்க நடக்கிறது, மற்ற கன நேரம் நிற்கிறது, இதுகளால் எனக்கு அது வேலையே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் போகிறது. அப்போ அதால் எனக்கு வெளியில் நடக்க வேண்டிய அவசியம் இருக்கே இல்லை. இப்போ இந்த 1 வீக்கும் வீட்டுக்குள்ளே இருக்க எனக்கு ஏதோ கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது. நான் ஏதோ புல செய்கிற மாதிரி இருக்குது. அதால் எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க சரியான போரிங்காக இருந்தது. அப்போ வெளியில் நடப்போம்னு வெளிக்கிட ஆறாவும் சேர்ந்து வெளிக்கிட்டான். நானும் வர போகிறேன். ஏன்னா இப்போ தான் அவள் அந்த ஸ்கூட்டர் பழகுறா. எப்படி அவைக்கு ஓட தெரியாது அப்படின்றதில் அவள் இப்போ தான் பழகுறா. நானும் வர போகிறேன்ட்டு ஸ்கூட்டரை தூக்கியிருந்தேன். பிறகு ஸ்கூட்டரை தூக்கினா நம்மட எக்ஸசைஸுக்கு நடக்கிறது இவட பாட்டுக்கு பின்னால் இவைக்கு பின்னால் இழுபட்டுட்டு நடக்க வேண்டியது தானேன்னு இழுபட்டுட்டு நடந்து போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அது என்னது இதனை தெரிந்தானே 3 வயசு ஆக போகுது. 3 வயசு ஆகினா இனி 3 வயசில் கேட்க வேண்டிய வை அப்படியே திருப்பி சேம் கொஷின் தான் கேட்பினேன். எதுக்கெடுத்தாலும் கொஷின் கேட்டுக்கொண்டு இருப்பினேன். அப்படி கேட்டு அது என்னது இது என்னது, அந்த சத்தம் என்ன இந்த சத்தம் என்னன்னு கேட்டு இப்படியே 2 பேரும் காய்ச்சி போனோம். இது 6 வயதில் இருந்த நேரம் நானும் துஷி நின்று இந்த மரத்துக்குள்ளே நின்று எடுத்தினாங்க. அந்த இதில் அவையும் தானு நின்று எடுக்கணும்னு எடுத்தது. இது எந்த டின்னர் எல்லாம் நடந்து போயிட்டு வந்த களைப்பில் இது இவ்வளவும் தான் இந்த அண்டையான் டின்னராக இருந்தது. இப்போ நான் டயட்டில் இருக்கிறதால ஒரு நேர சாப்பாட்டோட இருக்கிற இந்த லென்த் ஃபாஸ்டிங்குக்காக வேண்டி அதால் அவ்வளவுதான் இந்த சாப்பாடாக இருந்தது. இது நெய் கொஞ்சம் எனக்கு அன்றைக்கு அவசரமாக தேவைப்பட்டதால் நெய் வீட்டை இல்லை. அதால் இது வந்து கொஞ்சம் பட்டர் இருந்துச்சு. அதை உருக்கி நெய்யாக எடுத்தேன். நான் ஆறாக்கு நான் ஊரிலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து எடுத்த பசு நெய் இருக்குது, அது நான் ஆறாக்கு யூஸ் பண்ணிக்கொள்கிறது. மற்ற நெய்களை நாங்கள் எங்களோட தேவைகளுக்கு நான் இப்படி உருக்கி எடுத்துக்கொள்கிறது. இப்போ எல்லாம் நெய் சரியான விலை இங்கே. அதால் பட்டரை எடுத்து உருக்கினா அது எனக்கு ஏதோ ஓரளவு ஓகேயாக இருக்கிற மாதிரி, ப்ரைஸ் ஓகேயாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதால் எடுத்துனாங்க. இது அடுத்த நாள் இங்கே வெளியில் வெளிக்கிடுவோம். ஆறாவை கூட்டிக்கொண்டு என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவோம்ட்டு வெளிக்கிடுவோம்ட்டு பார்த்தா மழை என்னண்டா. நான் இப்போ தான் இதை இப்படி நான் வளமையாக இப்படி பெய்கிறது மழைகள் இப்படி பெய்கிறது தான் இங்கே இல்லைன்னு இல்லை. ஆனால் நான் கன நேரம் இப்படி பெஞ்சு நான் இன்றைக்கு தான் பார்த்துருக்குறேன். இப்படி ஐஸ் மழை மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய ஐஸ் கட்டிகளாக வந்து இது நாங்கள் ஊரில் ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அதோட பேருன்னு நான் நினைக்கிறேன். என்ற ஐஸ் கட்டிகளாக இருந்தது. இப்போ உங்களுக்கு